ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் 2019க்கான 15 பேர் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தோட பேரை காணோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பல பேர் ரிஷப் பந்துக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரிஷப் பந்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான் ரிஷப் பந்த் அவர்கள். பட் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி காரணத்தால் அவரை வெளியில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி பிரசாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் கிட்ட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ கீப்பிங் படி பார்க்கும்போது ஒரு சுமாரான கீப்பராக தான் ரிஷப் பந்த் இருக்காரு. ஸோ இதனால் இன்னும் அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இவரால் இந்தியன் டீமில் ஒரு நிலையான பர்ஃபார்மராக நிற்க முடியும். ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக தெரியுது. இன்னும் மேலே கொண்டு வந்தால் மட்டுமே தான் இந்தியன் டீமில் நிலையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ரிஷப் பந்த் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ இவரையும் ஸ்குவாடில் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரிஷப் பந்தை ரொம்ப நம்பி கிடக்கு. ஆனால் ரிஷப் பந்தை இந்தியன் ஸ்குவாடில் போட்டு விளையாடும் போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தள்ளாடுது. இதனால தான் ரிஷப் பந்தை வெளியில் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்வி பிரசாத் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பந்தை இந்தியன் ஸ்குவாடில் எடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.